சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இது வரைக்கும் தொடர்ச்சியா வீடியோ யார் பார்த்துட்டு வரீங்கன்னு தெரியல. ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னாலுமே அந்த 10 பேருமே நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க இத்தனை வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க நோட்ஸ் எடுக்காம அதை பார்க்க மாட்டீங்க. அதனால நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை எப்படி நோட் பண்ணுமோ நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா அதை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இது நீங்க வீடியோ அது அப்படியே தான் இருக்க போகுது. அதனால நீங்க நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இது இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன சொல்றத கவனிக்கிறீங்கிறது இந்த நோட்ஸ் எழுதுறத வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிச்சிருக்கிறோம், இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்காம விட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க மறுபடியும் அந்த வீடியோவை போய் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால நீங்க இவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தமா தையலே தெரியாதவங்க அடிப்படையா இருக்கிறவங்களுக்காக தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு நாடானா என்ன அப்படிங்கறதுல இருந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அதெல்லாமே ஃபர்ஸ்ட் பேசிக்ல என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நாளைக்கு கால்குலேஷன் போடும்போது அது கரெக்டா வரும். அப்படிங்கறனால இந்த பேசிக் கிளாஸ்லயே ஒரு சில விஷயங்களை இங்க சொல்லுவாங்க. இதுல புரிதல் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய இதை நீங்க பிராக்டிக்கலா ஒரு லைனிங் கிளாத்ல அளவு எடுத்த அளவை கால்குலேஷன் போட்டு கரெக்டா அதை மார்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது தெளிவா புரியும். இதை இப்ப பார்க்காம டைரக்டா மார்க் பண்றதை பாத்தீங்கன்னா அது சுத்தமா ஒண்ணுமே புரியாது. அதனால இப்ப சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே பேசிக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் அவங்க இவ்வளவுதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க ஆம்கோல்ல இந்தந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும். இந்த மாதிரி உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த நம்ம மாத்தி செய்யணும். சில விஷயங்களுக்கு இதை ஆல்டர் பண்ணி கொடுக்கும் போது இது சில கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்ப இந்த நுணுக்கமா இந்த விஷயங்கள் பூராமே சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இதுவரைக்கும் எல்லா வீடியோஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுக்குமே அதனுடைய தன்மைகள் அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டுக்குமே சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க அதை தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுல எல்லாமே புரிதல் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சப்போஸ் அந்த மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு, ஒரு ஆம்கால் பத்தி ஒரு மார்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அதுல டவுட் வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோல ஆம்கோலை பத்தி அளவு எடுக்கிறது, அதனுடைய அளவுகள் கால்குலேஷன் போடுறது, அந்த ஆம்கோலுக்கு மார்க்கிங் பண்ணும்போது என்னென்ன கவனிக்கணுங்கிற டிப்ஸ் சொன்னது, இந்த 3 வீடியோ இருக்கும். அந்த 3 வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனிங்ல மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் அந்த 3 வீடியோல கட்டாயம் இருக்கும். அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேசிக் கிளாஸே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு வீடியோவுமே அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நீங்க இப்ப நோட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த இதுலயுமே பாத்தீங்கன்னாவே வீடியோவோட நம்பரு, அது எந்த சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படிங்கறத நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா கூட போதும். நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க அதுல டக்குன்னு போய் தேடி பாக்குறதுக்கு அது இன்னும் சௌரியமா இருக்கும். அதனாலதான் நோட்லயே பாத்தீங்கன்னா ஆம்கோல் அப்படிங்கிற விஷயத்த பத்தி எந்தெந்த வீடியோல சொல்லியிருக்காங்களோ அந்தந்த வீடியோவோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நோட்லயே பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 11 அளவுகள் தான் வரும். மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, உயரம், அதே மாதிரி கழுத்து, முன்கழுத்து, பின்கழுத்து, ஷோல்டனுடைய அளவு, ஆம்கோல் ரவுண்டு, உங்களுக்கு கை சுற்றளவு, கையினுடைய நீளம், இது மாதிரி உங்களுக்கு ஒரு 11 அளவுக்கு மட்டும்தான் பிளவுஸுக்கு இருக்கும். அந்த 11 அளவுக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு அளவுக்கும் தனியா ஒரு பக்கம் போட்டுருங்க. அந்த பக்கத்துல அந்த சம்பந்தப்பட்ட வீடியோ எது பாத்தீங்கன்னாலுமே இந்த சேனல்ல வரக்கூடிய இந்த பிகினர்ஸ் கிளாஸ்ல ஆம்கோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அந்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோவோட நம்பரை இந்த ஆம்கோலுக்கு நேரா கீழே நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ நம்பர்னு போட்டு அது 001 அப்படின்னு போட்டு வரக்கூடிய அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சீங்கன்னா ஹெட்லைனையும் மேல எழுதி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதுல டவுட் வரும்போது ஆம்கோல் சம்பந்தப்பட்ட வீடியோ எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னாவே அதுல ஒவ்வொன்றையும் பத்தியும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ நம்பர் போடும் போதே நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஆம்கோல்னா என்ன அப்படிங்கறது விளக்கம் கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது ஆம்கோல் உடம்புல எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வீடியோ இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா ஆம்கோலுடைய அளவுகளை எதை பேஸ் பண்ணி நாம இதை கால்குலேஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி அவங்க விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கால்குலேஷன் போடும்போது ஒவ்வொரு அளவுலையும் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னா இந்த ஆம்கோல்ல நம்ம என்னென்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறதையும் ஒரு வீடியோ போடுவாங்க.
அது இல்லாம இப்ப லைனிங் கிளாத்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோலை எப்படி மார்க் பண்ணணும், அதை எப்படி எல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்துடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்கோலை வந்து எப்படி தைக்கிறது, தைக்கும் போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆம்கோல் சம்மந்தப்பட்டது வந்துடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆம்கோலுக்கே ஒரு 5-6 வீடியோக்கு மேல வந்துடும். அது மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நீங்க கேட்கக்கூடிய சந்தேகத்துக்கு, ஆம்கோல் சந்தேகத்துக்கு என்னென்ன வீடியோஸ் நம்பர் வருதோ அந்த நம்பரையும் அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிகினர் கிளாஸ்ல வர எல்லா வீடியோஸுக்குமே நான் நம்பர் போடுவேன். இந்த நம்பர் போடுறதுக்கு உண்டான காரணமும் இதுதான். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்க ரெக்கார்ட்ஸே எழுதணும்னு கூட அவசியம் இருக்காது. ஆனா ரெக்கார்ட்ஸ் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க கடை வச்சாலோ இல்லாட்டினா வீட்லயே உட்காந்து ஒரு இடத்துல தைக்கும் போதே கூட நீங்க அப்போதைக்கு நோட் எடுத்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பாக்குற மாதிரி தான். ஒரு சின்ன குறிப்புகள் வந்து அதில் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி விட்டுரும். ஒரு 2-3 தடவை நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது மைண்ட்ல ஏறிடும். நம்ம அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம உட்காந்து தைக்கிற டைமிங்லயே வந்து அது மனப்பாடம் ஆயிரும். ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் திருப்பி பார்க்குற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து குறிப்புகள் மட்டும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது 2-3 பிளவுஸுக்கு மட்டும் அது மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த பிளவுஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்காகவே ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆயிரும். உங்களுக்கு ஈஸியா போயிடும். அதனால இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர்னுடைய கால்குலேஷன் வந்து எந்தெந்த விஷயங்கள்ல எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விளக்கமா இதுல சொல்லியிருக்காங்க. வாங்க அதுல பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் அப்படிங்கிறது ஓவரால் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. அதாவது செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட்டு, வேஸ்ட்டு, பிளவுஸ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, இது எல்லாமே நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்குமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம இதனுடைய ஷோல்டர் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா எல்லா ஒரு பிளவுஸுக்குமே ஷோல்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல வந்து நம்ம கழுத்தினுடைய அளவை வச்சுதான் ஒரு ஷோல்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ கழுத்து வந்து நம்ம நார்மலா போடுறோமா, இல்லை ரொம்ப இறக்கமா போடுறோமா, இல்லை க்ளோஸா போடுறோமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும். அதாவது அளவுகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, சரிங்களா? எல்லாம் ஒரு பாடி மெஷர்மெண்ட்ல ஒரு பிளவுஸுக்கு என்னென்ன தேவையோ பாடியில டைரக்டா எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நீங்க எடுத்து வச்சாச்சு. அதுல ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் எல்லாமே இருக்கு. இப்ப இதை அப்படியே எப்படி வச்சு நம்ம கட் பண்றது? அளவுகள் எல்லாம் எடுக்க சொல்லியாச்சு, எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி நம்ம கட் பண்றது அப்படின்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உயரம், இது எல்லாம் உயரமாகட்டும், சுற்றளவாகட்டும், இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்த ப்ரொசீஜர் படி நீங்க வச்சு மார்க் பண்ணிடுவீங்க. அப்ப அந்த ஷோல்டர் அப்படிங்கிறது நம்ம ஃபுல் ஷோல்டர் இருக்கு, 1/2 வச்சு டைரக்டா வச்சு கட் பண்றது தானா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் வரும். ஏன்னா எல்லா மெஷர்மெண்ட்டும் அப்படித்தானே வைக்கிறோம். இப்ப செஸ்ட் ரவுண்டுன்னு எடுக்கிறோம், அதுல 35 4 இன்ச்சு சேர்த்துறோம், அப்புறம் 4ஆ பிரிக்கிறோம், ஒன் சைடு அதை மார்க் பண்ணிட்டு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்றோம். வெயிஸ்ட் ரவுண்டு 30 எடுக்கிறோம், 7.5 4ஆ பிரிச்சா 7.5 வருது, பிளஸ் 1 இன்ச்சு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம், அப்படியே லைன் போட்டுறோம். ஆர்ம் ஹோல் 1/2 போடுறோம், அதுக்கும் அப்படியே மார்க் பண்ணிடுறோம். அப்ப ஷோல்டரும் 1/2 எடுத்து வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிடுறது தானா அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனா பிளவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு க்ளோஸ் நெக்கா வர்றது, அதாவது ஒரு சர்ட் போடுறோம் இல்லைங்களா, ஷர்ட் போடும்போது நமக்கு கழுத்து ஃபுல்லா க்ளோஸா இருக்கும், பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே க்ளோஸா இருக்கும். அதே மாதிரி ஒரு காலர் நெக் போடுது, அதே மாதிரி ஒரு போட் நெக்கு, அப்பெல்லாம் போய் பின்னாடி க்ளோஸு முன்னாடி டீப்பு, இந்த மாதிரி ஒரு போட் நெக்கு இந்த மாதிரி எல்லாம் போடும்போது தான், அதாவது கழுத்து குறுகலா ரொம்ப சின்ன கழுத்தா இறக்கம் இல்லாம நம்ம போடும்போது தான் நம்ம வந்து எடுத்த ஷோல்டரை அப்படியே 2ஆ பிரிச்சு நம்ம வைப்போம். இதை வந்து நம்ம பேக் நெக் வந்து 0 நெக்குன்னு சொல்லுவோம். அப்போ பின்கழுத்து நம்ம இறக்க போறது கிடையாது, முன்கழுத்தை மட்டும்தான் நம்ம இறக்கிறோம். எவ்வளோ இறக்கி வேணாலும் நம்ம வச்சுக்கிறோம். அப்படிங்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1/2 ஷோல்டர் நம்ம வைக்கிறோம். இதுக்கு என்ன உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு காலர் மாதிரி வச்சு ஒரு சுடிதாரோ பிளவுஸோ நம்ம தைக்கிறோம். இதுல வந்து ரவுண்ட் நெக் காலர் இருக்கு, அதே மாதிரி ஆஃப் காலர் இருக்கு, நமக்கு பீட்டர் பேன் காலர் இருக்கு, நம்ம நார்மலா வைக்கிற ஷர்ட் காலர் இருக்கு. இந்த மாதிரி எந்த டைப் பிளவுஸ் தைச்சாலுமே பின்னாடி நீங்க நெக் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸா தான் இருக்கும்.
அதாவது நெக்கை ஒட்டி தான் நமக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு யூ நெக் பார்க்குறோம். யூ நெக்கு பின்னாடி வந்து க்ளோஸ் நெக்கு. அது கழுத்தை ஒட்டி யூ வரும், முன்னாடி டீப் வரும். முன்னாடி வி வைக்கிறோம், பின்னாடி க்ளோஸ் வரும். இங்க ஷோல்டர் வந்து எவ்வளோ வைடு நீங்க கொடுத்துட்டே போனாலும் பேக் நெக்கு கீழே இறக்காத வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம 1/2 ஷோல்டர் தான் வைப்போம். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பின் கழுத்து எங்க நம்ம இறக்க ஆரம்பிக்கிறோமோ அதுல இருந்து தான் நம்ம ஷோல்டரை வந்து குறைக்கிறோம். அதாவது நம்ம ஷோல்டர் அளவை வந்து ரெடியூஸ் பண்றோம். அது வரைக்குமே பின் கழுத்து நம்ம இறக்கமே வைக்கல, எல்லாமே க்ளோஸ் நெக் தான் வைக்கிறேன். மீறி போனா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளதான் நான் இறக்குறேன் அப்படின்னா நீங்க ஷோல்டரை வந்து 1/2 ஷோல்டர் அப்படியே வச்சுக்கலாம். இதுல வந்து நீங்க எந்த சேஞ்சஸுமே நீங்க பண்ண தேவையில்லை. அது ஒரு சுடிதாரு, ஒரு ஷர்ட்டு, ஒரு லாங் கவுனு, பிளவுஸு, எந்த விதமான கார்மெண்டா இருந்தாலும், எந்த வித ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே நீங்க பின் கழுத்தை வந்து இறக்குற பட்சத்துல மட்டும்தான் ஷோல்டரை வந்து நம்ம குறுகலா கொண்டு போகணுமே ஒழிய மற்ற எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வந்து அந்த நெக்கினுடைய அளவை வந்து நம்ம மாற்ற தேவை கிடையாது. புரியுதுங்களா? அதாவது ஒரு ஷோல்டர் அப்படின்னா என்ன? ஷோல்டர் அப்படிங்கும்போது பின் கழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி மார்க் பண்றது தான் ஷோல்டர். ஓகேங்களா? அப்போ பின் கழுத்தை நம்ம இறக்கல, நான் சின்ன கழுத்தா தான் வச்சிருக்கேன். மீறி போனா ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு இதுக்குள்ளதான் நான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்க 1/2 ஷோல்டர் மட்டும் வைங்க, அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம டீடைல்டா எவ்வளவு டீடைல்டா சொன்னாலுமே சில விஷயங்கள் வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்காக தான் மெயினா இதை வந்து நம்ம எடுக்கிறோம். அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது தான். அதனால கொஞ்சம் அதிகமா நம்ம பேசினாலுமே நீங்க பொறுமையா கேட்டு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து இவ்வளோ இந்த வெயில்லையுமே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்த கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அதனால கொஞ்சம் அதிகமா நம்ம பேசினாலுமே கொஞ்சம் பொறுமையா நீங்க கேட்டு நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் ரொம்ப இது வந்து போர் அப்படின்னா அவங்க வந்து தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கிறது வந்து நமக்கு திருப்தியா இருக்கணும். சரிங்களா? அப்பதான் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது. அதனால யாரா இருந்தாலுமே நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ ஷோல்டர் அப்படிங்கும்போது நம்ம 1/2 ஷோல்டர் எதுக்கு வைப்போம் அப்படின்னா 0 நெக்கு 1 2 3 இதுக்குள்ள வரும்போது மட்டும் 1/2 ஷோல்டர் நம்ம வைக்கிறோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு நான் கழுத்தை இறக்குறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர்னுடைய அளவு, அதாவது 1/2 ஷோல்டர். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஓரலா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதனுடைய கால்குலேஷன் சொல்லி புரிய வச்சு நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். அப்போ ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் நான் கழுத்து பின்னாடி இறக்குறேன் அப்படின்னா நீங்க 4 இன்ச்சுக்கு கீழே கழுத்து இறக்கும் போது உங்க ஷோல்டர் வந்து விரியும். அப்போ எந்த அளவுக்கு எக்ஸஸ் ஆகுதோ அந்த அளவை வந்து தான் நம்ம குறைப்போம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க 4 இன்ச்சு நீங்க நெக்குக்கு வைக்கும் போது ஒரு 1 இன்ச்சு வந்து உங்க ஷோல்டர்ல நீங்க கம்மி பண்ணணும். இப்போ 15 இன்ச்சு ஷோல்டர், அப்போ 1/2 அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நம்ம வைக்கும் போது 7.5 இன்ச்சு நம்ம வைப்போம். அப்ப அந்த 7.5 இன்ச்சுல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது கிடையாது. நீங்க டோட்டல் ஷோல்டர்ல கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்க 2ஆ போட்டதுக்கு அப்புறம் அதுல கம்மி பண்ணக்கூடாது. டோட்டல் ஷோல்டர் வந்து 15.5 அப்படின்னா 1 இன்ச்சு கம்மி பண்ணுங்க அப்படின்னா 14.5. 14.5ல 1/2 என்னவோ அதை தான் நீங்க வைக்கணும். நீங்க ஒன் சைடா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணக்கூடாது. ஷோல்டர் கால்குலேஷன் வந்து நிறைய விதத்துல நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தான் நம்மளுடைய எல்லா கார்மெண்ட்ஸுமே ஒரே மாதிரி வரும், ஒவ்வொன்றும் மாறாம. ஏன்னா நமக்கு நிறைய கால்குலேஷன் இருக்கு ஷோல்டர்ல வந்து. எல்லாத்துக்குமே பேசிக் பாத்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ரெடியூஸ் பண்றோம், அது மட்டும்தான் பேசிக். மற்றபடி நம்ம எல்லாத்துக்குமே பல இது வந்து நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பிளவுஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு கால்குலேஷனை பேஸ் பண்ணி வர்றதுதான். அதே மாதிரி நீங்க 4 இன்ச்சு வச்சாச்சு, 1 இன்ச்சு ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த 1 இன்ச்சு வந்து எது வரைக்கும் அப்படின்னா 4, 4.25, 4.5, 4.25 இது வரைக்குமே 1 இன்ச்சை மட்டும் நீங்க ரெடியூஸ் பண்ணா போதும். அடுத்தது நீங்க ஒரு 5 இன்ச்சு வைக்கிறீங்க. சரிங்களா? ஒரு 5 இன்ச்சு பேக் நெக் நீங்க இறக்குறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்க ஷோல்டர் அளவு 15.5, அதுல 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14. அப்போ 7 இன்ச்சு வந்து ஒரு பக்கம் நம்ம
ஷோல்டர் அளவா வச்சு 5, 5.25, 5.5, 5.25 வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் 6, 6.25, 6.5, 6.25, 7, 7.25, 7.5, 7.25 வரைக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 இன்ச்சு வந்து ரெடியூஸ் பண்றோம். ஷோல்டர் மொத்த ஷோல்டர் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/2 போனீங்க அப்படின்னா தான் கரெக்டா வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 8, 8.25, 8.5, 8.25, 9, 9.25, 9.5, 9.25, 10, 10.25, 10.5, 10.25 வரைக்குமே 3 இன்ச்சை வந்து கம்மி பண்றோம். அப்போ டோட்டல் ஷோல்டர் 15.5, 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12.5, 12.5ல பாதி 6.25, ஒரு பக்கம் ஷோல்டர் அளவு உங்களுக்கு 6.25. அப்போ நெக்கினோட டீப்பு 8, 8.25, 8.5 அந்த அளவுக்கு நீங்க போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமும் 11, 12 எல்லாம் போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் 3.5 அப்படிங்கிறத 3 இன்ச்சு குறைக்கிறத 3.5 நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க பண்ணும்போது சைட்ல நீங்க கிராஸ் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்றது செய்யறதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். டைரக்டா உங்க பாடியில நீங்க இந்த கால்குலேஷன் வச்சு என்ன நெக் டெப்த் வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி நான் சொன்ன விஷயம் நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஷோல்டர் அளவு 15, இது வந்து ஷோல்டர் அளவு. ஏன்னா நான் வாயில சொல்லும் போது அந்த ஷோல்டர்னுடைய மெஷர்மெண்ட்டை நான் என்ன மாத்தி வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனா பேசிக் ப்ரொசீஜர் அதே தான் நான் சொல்லியிருப்பேன். ஷோல்டர் வந்து 15. இப்போ பேக் நெக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு 0 நெக்கு 1, 1.25, 1.5, 1.25, 2, 2.25, 2.5, 2.25, 3. அது 3 அதே தான் 3.25, 3.5, 3.25. இது எல்லாமே அதாவது 3ன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னாவே அதுதான் எல்லாமே அதுல வர 1/4, 1/2, 3/4 எல்லாமே. 4ன்னு ஸ்டார்ட் பண்ணா 1/4, 1/2, 3/4 எல்லாமே அது எல்லாமே சேர்த்தி தான் அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம சொல்றோம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 0 to 4 வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இது 0 நெக்கு தான் 1/2 ஷோல்டர் அப்படியே வச்சிடுறீங்க. அப்போ 15/2 7.5 இன்ச்சு உங்களுக்கு ஷோல்டர். அப்போ இந்த ஷோல்டரை நீங்க மார்க் பண்ணும்போது இப்போ இங்க நெக்கு வந்து ஒரு 4 வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா இங்க 1/2 ஷோல்டர் 7.5 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4 to 4.25 வரைக்கும் 4ன்னா 4.25 வரைக்கும் 5 to 5 3/4 வரைக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன பண்றீங்கன்னா இங்க இருக்க அளவுல 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 15 மைனஸ் 1.5 அப்படின்னா உங்களுக்கு 13.5 இன்ச்சு வரும். 13.5 நம்ம பாதியா பிரிக்கும் போது 6.25 வரும். அப்போ இந்த ஷோல்டர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்குவோம். பின் நெக் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடும். இப்போ இந்த 5.25 வரைக்கும் 5 to 5.25 வரைக்கும் 1.5 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 to 7.25 வரைக்கும் 2 இன்ச்சை மைனஸ் பண்றோம். அப்போ 15ல 2 இன்ச்சு போச்சுன்னா 13. அப்போ 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்கு வந்து கீழே இறங்கிக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம 8 to 9.25 வரைக்கும் 9.25 வரைக்கும் 8, 9, 10, 10.25 வரைக்குமே நம்ம வந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். அப்போ 3 இன்ச்சு 15ல மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 12. அப்போ நெக்கு வந்து கீழே இறங்கிக்கும், ஷோல்டர் வந்து உள்ள வந்துடும். இங்க வர அளவுகள் தான் நமக்கு வந்து 2 சைடு. இது வந்து 1 சைடு நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணும்போது 1 சைடு வருது. இது அப்படியே டபுள் சைடா வரும்போது இந்த பக்கமும் உங்களுக்கு 1/4 இன்ச்சு, இந்த பக்கமும் உங்களுக்கு 1/4 இன்ச்சு டவுன் ஆகும். அதனால அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வரும். அப்படி கம்மி பண்ணிட்டே வரும்போது உங்களுடைய நெக்கு வந்து நீங்க இறக்க அந்த ஓப்பன் வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிட்டே வரும். சரிங்களா? சப்போஸ் இந்த 1/2 ஷோல்டர் வச்சு நீங்க இங்க நெக்கு டீப் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஷோல்டர் இறங்கும் போது இந்த 1/2 ஷோல்டர் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து கீழே இறங்கி வந்து நிற்கும். சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா டீப் கொண்டு போக ஷோல்டரை வந்து நம்ம கம்மி பண்றோம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு இதை வந்து டீடைல்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல நான் எழுதியிருக்கேன் ஷோல்டர் கால்குலேஷன் போட்டிருக்கேன். நீங்க ஷோல்டர் கால்குலேஷன் அப்படின்னா இங்க ஷோல்டரே இல்லையே எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க என்ன ஷோல்டர் அளவு எடுக்கிறீங்களோ அதுதான் ஷோல்டர். ஷோல்டர் அளவை பர்ஃபெக்டா எடுக்க சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்துட்டீங்கனாலும் இந்த கால்குலேஷன்ல அது மிஸ் ஆகும். அதனால நீங்க என்ன ட்ரெஸ் போடுறீங்க, அதாவது க்ளோஸ் நெக் பிளவுஸா
1/2 ஷோல்டரா இல்லை காலர் நெக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஷோல்டர் டவுன் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அந்த போன் வரைக்கும் போன் கவர் பண்ணி கூட எடுக்கலாம். ஆனால் டீப் ஆக உங்களுடைய ஷோல்டர் வந்து கரெக்டான அந்த போன் மேலேயே நிற்கணும். அப்போ தான் அந்த அண்டர் ஆர்ம் சுற்றி கரெக்டான ஷோல்டர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஷோல்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் ஒரு 0 ஷோல்டர் வைக்கிறீங்க, 1 2 3 வைக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? 3 வரைக்குமே கூட நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். 1/2 ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் வச்சுருங்க. அடுத்தது 4 வைக்கும்போது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. 5 வைக்கும்போது 1.5 மைனஸ் பண்ணுங்க. 6 7 வைக்கும்போது 2 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. 8 9 10 வைக்கும்போது 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. 11 12 ப்ளஸ் வச்சுட்டே போகும்போது 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. இதை மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைக்கிறதுனாலும் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுக்கும்போது ஈஸியாகவே நீங்கள் ஷோல்டரை கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து முக்கால்வாசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுதான். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டை கால்குலேஷனை நீங்கள் உங்களுடைய நோட்புக்கில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மெஷர்மெண்ட், இது யாரோட மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை ஒரு ஷோல்டர்னுடைய அளவு. அந்த அளவுல இருந்து இந்த அளவுக்குள்ள தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும்.